என்ன தலைவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாரு. சரி மறுபடியும் பண்ணுவோம். தலைவரே, நான் காக்கோக கட்சியிலேருந்து எம்எல்ஏ ஏபிஎஸ் பேசுகிறேன். ஆமாம். அது இல்லை தலைவரே, நான் ஆமாம். என்ன தலைவரே எப்படி சொல்கிறீங்க? அப்படி போவோம் தலைவரே. என்ன தலைவரே, நான் இன்டர்வியூக்கு வர சொல்லிட்டு நீங்கள் சோகமாக உட்காந்துருக்கீங்க. அது ஏமா நீ வேற கேட்குற? உட்காருமா. வணக்கம்மா. வணக்கம் தலைவரே. சொல்லுங்க தலைவரே, என்னாச்சு? அது ஏமா கேட்குறேன்? என் காக்கோக கட்சியில் எவனுமே நம்ம மதிக்க மாட்டேறான். அதனால 10 எம்எல்ஏ கூட்டின்னு போயிட்டு ஈகோக கட்சிக்கு போய் சேரலான்னு பிளான் பண்ணேன். சரி போகிறதான் போகிறோமே, சும்மா ஏன் போகணுன்ட்டு ஈகோ கட்சி தலைவருக்கு ஃபோன் பண்ணேன். தலைவரே, ஒரு 10 தலை இருக்கு, தலைக்கு என்ன தரீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவரு தலைக்கு தேங்காய் எண்ணெய் ஒன்னா தரேன், 10 பைசா பிரோஜனம் இல்லாத ஃபோனை வைடான்னு திட்டாரு. நீயே சொல்லுமா, 1 இல்லை 2 இல்லை 10 எம்எல்ஏ, நாங்கள் 10 பைசா கூட பிரோஜனம் இல்லை. ஆமா தலைவரே. என்னம்மா நீ அவர் தான் இப்படி பேசுறா? நீ இப்படி சொல்ற? நாங்க 100 தொகுதியில் ஜெயிச்சு ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க, அவங்க 90 தொகுதியில் ஜெயிச்சு எதிர்கட்சியா இருக்கிறவங்க. என்கிட்ட இருக்க 10 எம்எல்ஏ கூட்டின்னு போயிட்டு அவங்க கட்சியில சேர்ந்தா அவங்க ஆட்சிக்கு வந்த மாதிரி தானே. இந்த ராஜதந்திரம் கூட தெரியாம இந்த 10 பைசாக்கு பிரோஜனம்னு சொல்லிட்டாரு. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? யோ மங்கை மந்திரியே, நீங்க மட்டும் அது மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா உங்களை ஆன்டி டிஃபெக்ஷன் லா யூஸ் பண்ணி உங்களுடைய எம்எல்ஏ பதவியை பறிச்சிருப்பாங்க. அது ஆன்டி அஃபெக்ஷனா? தலைவரே, அது ஆன்டி இல்ல ஆன்டி. என்னவோ டீயோ, கொஞ்சம் தெளிவாதான் சொல்லாமா? அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் உங்கள் நித்யா. நான் உங்கள் சதீஷ். 1967 காலகட்டத்துல உங்களை மாதிரியான பல எம்எல்ஏக்கு பல கட்சி விட்டு கட்சி தாவி பல ஆட்சியை கவுத்தாங்க. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கு தான் 1985 வருஷத்துல 52வது சட்ட திருத்தத்தின்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல 10வது ஷெட்யூல்ல ஆட் பண்ணாங்க. இதுக்கு பேர் தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா, அதாவது கட்சி தாவல் தடை சட்டம். சரி, அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் கட்சியில இருக்கிற எம்எல்ஏ அந்த பதவியிலேயே இருக்கும்போது ஒரு கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு தாவனா அவருடைய பதவி பறிப்போகும். நீங்க எம்எல்ஏ நின்ன தொகுதி காலி ஆயிரும், அங்க ரீ எலெக்ஷன் வைப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா வேற கட்சியில ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிக்கலாம். ஐயோ, அப்ப இடைத்தேர்தல் தோத்துட்டா உழுதும் போச்சடா நுழைக்கலாம் ஆயிடுமோ என் நிலைமை? அதுக்குதான் மூடிக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கணும். எனக்கு ஒரு ஐடியா. நான் ஏன் அந்த கட்சியில போய் சேரணும்? நான் தனியா நின்னுக்கிறேன். அதுதான் இல்ல, அப்பயே உங்க பதவியில இருந்து தூக்குவாங்க. இதுவே ரிவர்ஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சுயேட்சை எம்எல்ஏ அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்தாருன்னா அவருடைய பதவியை பறிக்கப்படும். நின்ன தொகுதியில மத்த கட்சி வேட்பாளர்கள் நின்று இருப்பாங்க. மக்கள் அவங்க எல்லாம் வேணாம் சொல்லிட்டு தானே இவங்களை செலக்ட் பண்றாங்க. இவரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேற கட்சியில போய் சேர்ந்தாருன்னா அந்த ஓட்டுக்கு என்ன மதிப்பு? அதான் இப்படி. அப்படியே விஷயம். சரி சரி. ஆமா தலைவரே, ஆனா இந்த கண்டிஷன் மக்கள் நேரடியா ஓட்டு போட்டாங்கல்ல அவங்களுக்கு தான் பொருந்தும். ராஜ்யசபால 12 எம்பிக்களை பிரசிடென்ட் நாமினேட் பண்றாங்க. அவங்க எம்பி ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள வேற கட்சியை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்களா அவங்களையும் பதவியில இருந்து நீக்கப்படுவாங்க. ஏமா நீ சொல்றது பார்த்தா கடைசி வரைக்கும் கட்சியில அடிமையா தான் இருக்கணுமா? என் தலைவர் தப்பு செஞ்சா தட்டி கேட்க கூடாதா? என் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாதா? அவ்வளவு நல்லவரா நீங்க? டெஃபினெட்லி இருந்தா சந்தோஷம் தான். இது மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும் தான் சட்டத்திலே ஒரு வழி வச்சிருக்காங்க. ஒரு கட்சியில 3ல 2 பங்கு, அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 67 பேரு ஒன்னா சேர்ந்து வெளியேறிக்கலாம். அப்படி வெளியேறின 67 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டாங்க. மீதமுள்ள 33 பேரும் டிஸ்குவாலிஃபை ஆக மாட்டாங்க. இதுக்கு என்கிட்ட 10 பேர் தான் இருக்குது. மீதி 57 பேர் என்ன பண்றது? சரி, கட்சிக்குள்ள இருந்து கட்சிக்கு ஆப்பு வைக்கிறேன். அது தீர்மானம் கொண்டு வந்தா அப்போ அவங்கள பாத்துக்கிறேன். அவங்களை எதிர்த்து ஓட்டு போடுறேன். ஐயோ தலைவர், அப்படி பண்ணாலும் உங்களை கட்சி விட்டு தூக்கிடுவாங்க. கட்சியோட கொறடா உங்களை குடல் உரி போட்டுருவாரு. கொறடாவா? கொறடானா? தலைவரே இது கூட தெரியாம எப்படி நீங்க எம்எல்ஏ ஆனீங்க? நான் எங்கம்மா எம்எல்ஏ ஆனேன்? நான் பாட்டுன்னு எங்கேயும் மாடு மேய்ச்சின்னு இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்து வாப்பா போஸ்ட் ஓட்டுன்னு கூப்பிட்டானுங்க. சரி போஸ்ட் ஓட்டுன்னு போன்ட்டு அப்படியே வேலை செஞ்சு அங்கேன்ட்டு இப்போ எம்எல்ஏவே இருக்கிறேன். சரிதான், நல்லா தகுதியான ஆளை தான் எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. இப்படியே போனா நாடு விளங்கிடும். என்னது விளக்கமா சொல்றேன்னு சொன்னேன். சொல்லு. அதாவது ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு கட்சி கொறடான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் சட்டமன்றத்துல எம்எல்ஏ எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லுவார். பொதுவா ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது அதற்கு ஆதரவா ஓட்டு போடணுமா இல்ல எதிர்த்து ஓட்டு போடணுமான்னு அவர் சொல்லுவார். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் விப்புன்னு பேரு. விப்புன்னா அவர் யாரு? ஒருவேளை விப்புக்கு எதிராக செயல்பட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, அந்த கட்சியோட கொறடா சபாநாயகர்கிட்ட சொல்லி உங்களை கட்சியில இருந்து பதவி நீக்க பண்ணிடுவாரு. அப்போ மக்களை பாதிக்கக்கூடிய எந்த சட்டம் வந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படி இல்ல தலைவரே, இதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. 3ல 1 பங்கு, அதாவது 100 பேர்ல 34 பேர் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னா அந்த கொறடானால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்பயும் 24 பேர் தேவைப்படுறாங்களே.
என்ன பண்றேன்? தலைவரே, என்ன நீங்க என்ன இன்டர்வியூ கூப்பிட்டு டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க? இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்டர்வியூ அது நானும் ஈகோ கட்சி தலைவர் சேர்த்து பாரு, ஆட்சி மாற்றம் ஏற்படும், எல்லா ராஜதந்திரத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்ட்டு இன்டர்வியூ எடுக்கலான்னு இருந்தேன். நீ இதை பண்ணாத அதை பண்ணாத முட்டை கட்டம் போடுற. இன்டர்வியூ என்ன பண்ணுவேண்ணா, நீ ஒன்று பண்ணு, நான் நேராக பீச்சுக்கு போய் தியானம் பண்ண போகிறேன். அங்கே வந்து தியானத்தில் என்ன ஐடியா வருதோ அதை வச்சு நீ இன்டர்வியூ எடுத்துக்க. தலைவரே, மக்கள் சினிமாக்கு